இளைய தலைமுறையைச் சேர்ந்த எல்லாருமே தற்குறிகள் இல்லங்க. பல பேர் நல்லா தெளிவாகத்தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி ஒரு உதாரணம். இந்த பெண் பாரபட்சம் இல்லாம தம் மனசுல பட்டத எவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காங்க பாருங்க. பெரும்பாலான இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் சிந்திக்க தெரிஞ்ச ஒரு சமூகமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. எங்க பிரதர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. டிவிக்கே என்ன பண்ணாங்கன்றதுதான் என்னோட கேள்வி. நீங்க ஏன் நடிகர் நீங்களும் தான் சொல்லிங்க சார். ஆனா அவர் ஒரு குடிமகன்ற ஒரு இதுல தான் அவர் ஃபர்ஸ்ட் கட்சிக்குள்ளேயே வராரு. நடிகர்ன்றது அது அவரோட அபிஷியல்ஸ். டிவிக்கு என்ன பண்ணாங்கன்றதுக்கு எனக்கு ஆன்சர் வேணும். அதுவும் இல்லாம ஒரு மாநாடு நடத்துறோம்னா மக்களோட நலனை கருதி அவங்க மாநாடு வச்சிருக்கணும். பல உயிரிழப்புகள் நடந்தது, அது நம்மளுக்கும் தெரியும். இப்பவுமே நீங்க டிவிக்கேன்னு சொன்னா இங்க விசில் பறக்கும். கரெக்டுங்களா? இப்போ நீங்க கேட்ட கேள்வி டிஎம்கே என்ன கேட்டீங்க, உயர்வு என்னென்னலாம் பண்ணாங்கன்னு கேட்டீங்க. அவங்க வந்து இந்த லாஸ்ட் இருந்த 5 வருஷத்துக்கும் இப்போ இருக்க 5 வருஷத்துக்கும் பல வளர்ச்சிகள் நாங்க பார்த்திருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி எப்படி தாய்மொழி பழமையானதோ அதே மாதிரிதான் இந்த டிஎம்கேவா இருக்கட்டும், இப்பயுமே தாய்மொழி புதுமையா அழிய முடியாத இதுவா இருக்கிற மாதிரி இதுவும் இருந்தா, நம்ம டிஎம்கே இருந்தா இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்கும்ன்றது என்னோட கருத்து. நீங்க வந்து ஒரே நேரத்துல நாம் தமிழரையும் ஆதரிக்கிறீங்க, திமுகவையும் ஆதரிக்கிறீங்க. அரசியல் அவங்க ரெண்டு துருவமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரெண்டு கட்சியுமே பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஆமாங்க. ஓகே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள், சூப்பர். அதான் இளைய தலைமுறை அப்படிங்கிறவங்க ரொம்ப டிஃபரெண்டா சிந்திக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் திமுகவை கடுமையா விமர்சனம் செய்வார், திமுக நாம் தமிழரை கடுமையாக விமர்சனம் செய்வாங்க. ஆனா அந்த தங்கச்சிக்கு ரெண்டு பேரையுமே பிடிச்சிருக்கு. ஒரு வித்தியாசமான இளைஞர்களை நம்ம தொடர்ந்து இளைய தலைமுறையை பார்க்க முடியுது.